ஹாய் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்காக வீடியோ எடுக்கலான்னு வந்து இருக்கிறோம். எங்கே வந்து இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஆர் காருக்கு தாங்க வந்து இருக்கிறோம். ஆர்பிஆர் கார்ஸில் பார்த்தீங்கன்னா யூஸ்டு கார் பையிங், சேலிங், பார்க்கிங் ஸ்டேல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளோட ஆர்பிஆர் கார்ஸில். ஆர்பிஆர் காரில் இந்த வீக் வருகையே என்னென்ன வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோஸில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். இடம் எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து தட்டாஞ்சாவடி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நினைக்கிறேன். நம்ம தட்டாஞ்சாவடி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே தான் இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் நான் பின் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் ஆட்டோமேட்டிக் காரும் இருக்குது, மேனுவல் காரும் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு சில மெயின் டீட்டெயில் வாங்கி பேப்பரில் வச்சுருக்கிறேன் நான். ஸோ அப்படியே சொல்கிறேன் நான் காருக்கு என்னென்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு வண்டி நம்பரோட சொல்கிறேன். ஸோ நீங்கள் வரும்போது அப்படியே அந்த நம்பரை நோட் பண்ணிங்க. இப்போ நீங்கள் கார் வீடியோ பார்க்குறீங்களா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸோ வண்டி நம்பர் பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் என்ன டீட்டெயிலாக கேட்டுங்க. ஸோ ப்ரைஸு நான் வீடியோவில் சொல்லிவிடுவேன். அது என்ன கூட குறைச்சல் என்ன நடக்குதுன்றது நீங்கள் வாங்க. ஸோ அதுமாரி இன்சூரன்ஸு எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. லோன் என்னென்ன தேவையோ உங்களுக்கு லோன் அதை வந்து இப்போ 2014 அப்புறம் உள்ள காருக்கு எல்லாமே மேண்டேட்டரி லோன் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள காருக்கு அது நீங்கள் வாங்க, அது நம்ம கேட்டுக்கலாம். ஓகேவா? சரி வாங்க நம்ம வீடியோஸ்குள்ளே ஃபஸ்ட்டே. ஸோ BMW தான் உங்களுக்கு தெரியும். BMWனாலே ஒரு பவர், ஒரு கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் அப்படின்ற மாதிரி BMWக்கு ஒரு இது இருக்குது. ஸோ BMWவோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ BMW இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2012 மாடலு, 2 ஓனர் ஆகிடுச்சு. ஸோ 164 கிலோமீட்டர் போயிடுது. இன்சூரன்ஸ் இல்லை. ஸோ இன்சூரன்ஸ் வேணால் அவங்க போட்டு கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் கேட்டுங்க. ஸோ எவ்வளோ ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து 8 லட்சத்துக்கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்கு டீசல் வெஹிக்கிளுங்க. ஸோ வண்டி அப்படியே ஒரு வாட்டி பாருங்கள். ப்ரைஸ் வண்டி நம்பரை நோட் பண்ணிங்க, TN39BE 6575. ஓகேவா? நான் இன்னொரு வாட்டி ப்ரைஸ் நான் இன்னொரு வாட்டி டீட்டெயிலுமே சொல்லிடுறேன். BMW 2012 மாடலு, 2 ஓனர் ஆகிருக்குது. 164 கிலோமீட்டர் போயிருக்குது. இன்சூரன்ஸ் இல்லைங்க. 8 லட்சத்துக்கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க கூட குறைச்சல் என்னவோ பண்ணி கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக் கார், டீசல். ஓகேவா? சரி வாங்க அடுத்த கார் போகலாம். நெக்ஸ்ட் ஆர்பிஆர் காரில் இன்னைக்கு ஆர்பிஆர் காரில் எந்த கார் பார்க்கலான்னா ஃபோர்டு 2012 மாடலுங்க. சாரி 2011 மாடலு. இதுவும் 2 ஓனர் தான். 178 கிலோமீட்டர் போயிருக்குது. இன்சூரன்ஸ் லைவல் தாங்க இருக்குது. 185 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. சரி வாங்க என்னவோ அது உங்களை பண்ணி தர சொல்கிறேன். 185 கம்மி பண்ணி எவ்வளோ கம்மி பண்ணணுமோ அது கம்மி பண்ணி தர சொல்கிறேன். மேனுவலில் டீசல் வெஹிக்கிளுங்க. ஸோ காரு இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஒரு ஒயிட் கலர் கார் தான் வந்து நம்பர் நோட் பண்ணிங்க, TN05AH 9033. வண்டி நம்பர் நோட் பண்ணிங்க. அப்போ தான் நீங்கள் குயிலே கொஞ்ச நேரம் கம்மியாரு. TN05AH 9033. அப்போ தான் உங்களுக்கு டேரெக்டாக வரும்போது வந்து வண்டின்றது தெரியும். ஃபோர்டு 2011 மாடலு, 2 ஓனர் ஆகிருக்குது. 178 கிலோமீட்டர் போயிருக்குது. ஸோ இன்சூரன்ஸ் லைவல் தாங்க இருக்குது. 185 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா 2011 மாடல்ன்றதால வந்து நம்மளால் லோன் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ அது வந்து நீங்கள் கேட்டுங்க. மேனுவல் தான். ஸோ டீசல் வெஹிக்கல். வாங்க பின்னாடி ஒரு பென்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்க்கலாம். ஸோ அடுத்த கார் என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பென்ஸ் இருக்குது, நிசானோட எக்ஸ்டைலுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பென்ஸு பார்த்துடலாம். ஸோ பென்ஸு சன்ரூஃப் மாடலு. ஓகேவா? 2010. இப்போ நம்ம பார்த்த இந்த கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2014 மேலே உள்ள காராக இருக்குது. மீன் வந்து அதுக்கு முன்னாடி உள்ள காராக இருக்குது. ஸோ அதனால் லோனுன்ற ஆப்ஷன் மட்டும் என்னால் சரியாக அக்யூரேட்டாக சொல்ல முடியல. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா பென்ஸு 2010 மாடலு, சிங்கிள் ஓனர் தான் வந்து, டீசல் வெஹிக்கிள், ஆட்டோமேட்டிக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. 120 கிலோமீட்டர் போயிருக்குது. இன்சூரன்ஸு இல்லை. 6 லட்சத்துக்கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க பென்ஸ் காரு. ஸோ நல்லா இருக்குது மேலே உள்ள கண்டிஷனில். இப்போ நேற்றுக்கு நைட்டு மழை பெஞ்சது பாண்டியில், அதனால் மேலே உங்களுக்கு தூசியாக இருக்குது. என்ன தான் இருந்தாலும் இங்கே வந்து அந்த இலை கொட்டிகிட்டே தான் இருக்கும். ஏன்னா வெயில் சீசனில் தொடக்க நம்ம மேலே வந்து இலை கொட்டிட்டு தான் இருக்கும். ஸோ அதை பற்றி ஒன்று ஒரி பண்ணிக்காதீங்க. இன்னொரு வாட்டி டீட்டெயில் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. பென்ஸு 2010 மாடலு, சிங்கிள் ஓனருங்க, டீசல் வெஹிக்கிள், ஆட்டோமேட்டிக்கு. 120 கிலோமீட்டர் போயிருக்குது. இன்சூரன்ஸ் இல்லை, சன்ரூஃபு. ஃபைனல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 6 லட்சத்துக்கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க கூட குறைச்சல் என்னவோ பண்ணித்தர சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்து ஒரு சன்ரூஃப் கார் தான் வந்து, நிசான் எக்ஸ்டைல் 2008 மாடலு, சிங்கிள் ஓனர் வண்டி. இது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 2 பேர், பின்னாடி ஒரு 5 7 பேர் உட்காரக்கூடிய வண்டி. ஓகேவா? ஸோ நிசான் எக்ஸ்டைல் 2008 சிங்கிள் ஓனரு, 2 லட்சத்துக்கிட்ட கிலோமீட்டர் போயிருக்குது. 360 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்சூரன்ஸ் எஃப்சி எதுவுமே இல்லை, ஆனால் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் கார் அப்படியே நோட் பண்ணிங்க. ஓகேவா? வண்டி நம்பருமே நான் சொல்லிடுறேன். TN01AH 4557. ஓகேவா? ஸோ இதுதான் வண்டி நம்பர். வண்டி டீட்டெயிலுமே சொல்லிடுறேன். ஓகே, இப்போ அந்த 4 கார் பார்த்துருப்போம். வெளியே போய்ட்டு இன்னும் 2-3 கார் இருக்குது, அதையும் சேர்த்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கார் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஹுண்டாயோட i10 பெட்ரோல் வண்டிங்க. 2008 FC
எஃப்சி பார்த்தீங்கன்னா 5th மட்டும் கரண்ட் இருக்குது, சிங்கிள் ஓனரு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 1,40,000 கிட்ட கிலோமீட்டர் போயிருக்குது, 1,40,000 கிட்ட கிலோமீட்டர் போயிருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,85 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. வண்டி அப்படியே ஒரு சுற்றி கூட காட்டுறேன் நான். வண்டி நம்பர் நோட் பண்ணிங்க, PY01AS4208. அப்படியே வண்டி ஒரு சுற்றி பாருங்கள், ஒரு குட்டி ஒரு காம்பேக்டா. என்னடா டச்சு? ஓ டச் ஸ்க்ரீன் போட்டுக்குதா? ஓகே, ஸோ டச் ஸ்க்ரீன் போட்டுருக்குதா? வாங்க. ஸோ 4 பவர் விண்டோ இருக்குது, ஓகேவா? ஸோ சென்டர் லாக்கு, 4 பவர் விண்டோ. ஓகே, டயருமே பார்த்துங்க, டயர் ஒரு டீசெண்டான ஒரு கண்டிஷனில் இருக்குது, ஓகேவா? பின்னாடி பூட் ஏரியா காட்டுறேன். ஒரு 3 லக்கேஜ் 4 லக்கேஜ் வைக்கிற அளவுக்கு பெருசாக கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன், பெட்ரோல் வண்டி. ப்ரைஸ் என்னன்றதை நோட் பண்ணிங்க, ஓகேவா? ஸோ ஹுண்டாயோட i10 பெட்ரோல் 2008. ஸோ எஃப்சி கரண்ட்டாக தான் இருக்குது, சிங்கிள் ஓனரு. பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,40,000 கிட்ட கிலோமீட்டர் போயிருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,85,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா? புக் பண்ணிங்க முடிஞ்ச அளவுக்கு. அடுத்த காரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன காரும் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட பலினோ டீசலு டாப் எண்ட் மாடலுங்க. 2018 தான் இது வந்து. சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,35 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த வருஷம் 8ஆம் மாதம் வரைக்கும் லைவில் இருக்குது. 6,30,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க, ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தர சொல்கிறேன் நான். கலர் வைஸ் நல்லா இருக்குது, ஓகேவா? ஸோ கலர் கூட பாருங்கள், நல்ல கலராக தான் இருக்குது. வண்டி நம்பர் பார்த்துங்க, ஏன்னா அப்போ நீங்கள் வரும்போது செக் பண்ண முடியும். PY01CS4152. இன்னொரு வாட்டி டீட்டெயில் நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிங்க. பலினோ இது வந்து டீசல் வெஹிக்கிள், 2018 சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 1,35 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 8ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது. 6,30,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக புக் பண்ணிங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன காருன்னு பார்த்தீங்கன்னா மாருதியோட டிசைர் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வண்டி நம்பர் பார்த்துங்க, PY01BJ9099, ஓகேவா? ஸோ டிசைடு டீசல் 2012 வெஹிக்கல். இது வந்து சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 1,8 கிட்ட போயிருக்குது. ஸோ இதோட இன்சூரன்ஸ் எல்லாமே லைவல் தான் இருக்குது. 4,75 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே வண்டி பாருங்கள், ஒரு ஒயிட் கலர் வண்டி இது வந்து. ஸோ ஃபைனல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,75 இது. ஆனால் பட் பார்த்தீங்கன்னா 2012 மாடல். லைவ் இது லோன் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ அதை நீங்கள் நேராக வந்து கேட்டுங்க, முடிஞ்ச அளவுக்கு லோன் பண்ணி தர அவங்களும் பார்ப்பாங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு 4 வெஹிக்கல், ஒரு 7 வெஹிக்கல் பார்த்துருக்குறோம். ஸோ இதை தொடர்ந்து நிறைய வண்டி நம்ம பார்த்துன்னு இருப்போம் அடுத்தடுத்த வீடியோவில். ஸோ இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா RBR கார்ஸ். இது லொக்கேட் ஆகிருக்க இடம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியோட தட்டாஞ்சாவடி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே தான் இருக்குது. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லொக்கேஷனோட கொடுக்குறேன். ஸோ கார் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் தான் RBR கார், ஓகேவா? பாய்.